யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த அமுத சுரபி ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அமுத சுரபியில் ஃப்ரீ பிளான் ஒன்று முதல்ல கொண்டு வந்தாங்க. அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, நம்ம பேசிக்காக இருக்கலாம், பேசிக் ப்ளஸ் மெம்பராக இருக்கலாம், அந்த மாதிரி தான் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. இப்போ அதை நிறுத்தியிருக்காங்க. பேசிக் மெம்பருக்கான அமௌண்ட் 699 ரூபா. இப்போ 699 ரூபா பே பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம பேசிக் பிளானில் அமுத சுரபியில் இணைஞ்சிக்கலாம். அமுத சுரபி உண்மையிலேயுமே அமுத சுரபி தரக்கூடியது தான். என்னென்னா, நல்ல ஒரு இன்கம் தரக்கூடிய ஈஸியான பிளாட்ஃபார்மாக இருக்குது. இது ஒரு 10 பேர் நமக்கு கீழே ஒரு ரெஃபர் ஆகிறாங்க அப்படின்னா, நமக்கு இந்த ரெஃபரல் இன்கமும் நம்மளோட வீடியோ பார்க்குறதுக்கான இன்கமும் கிடைக்கும். ரெண்டும் கிடைக்கும்போது நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். பாருங்கள், நான் அந்த வேலெட்டை டச் பண்ணுறேன். இதில் நம்ம வீடியோ பார்த்ததுனால கிடைக்கிற வேலெட்டு, ரெஃபர் பண்ணவங்க அவங்க வீடியோ பார்க்கறதுனால நம்ம கிடைக்கிற அமௌண்ட்டு, வித்ரா வேலெட்டு, நம்ம இன்ன வரைக்கும் என்ன வித்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான வித்ரா வேலெட்டு, இது எல்லாமே இந்த மை வேலெட்டுக்குள்ளார இருக்குது. இப்போ வித்ரா வேலெட்டில் அவங்களே கிளியர் கட்டாக போட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக எப்போ நம்ம வித்ராவல் கொடுத்தோம், எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தோம், எல்லா டீட்டெயிலுமே என்னது இதில் சேவ்டாக இருக்குது. இன்ன வரைக்கும் பாருங்கள், நான் 2700 ரூபா நான் வித்ராவல் எடுத்திருக்கேன் இது வரைக்கும் மொத்தமாக. வித்ரா வேலெட்டில் நான் என்கிட்ட 900 ரூபாய் இருக்குது. இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் பயன்படுத்திக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. யார் அமுத சுரபியில் சேரலையோ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், சேர்ந்து அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும். நிறைய பேர் அமுத சுரபியில் சேர்ந்தாங்க, எக்கச்சக்க மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன அப்படின்னா, ஃப்ரீ பிளான் இருக்கும்போது இருந்துட்டு பேசிக் தான் இருக்கணுங்கிறப்ப அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அந்த இதை விட்டுட்டாங்க. அதில் 200-300 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. அப்போவே அவங்க பேசிக்காக மாறியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருந்துருக்கலாம், ஈஸியாக அந்த அமௌண்ட்டை கட்டின அமௌண்ட்டு ஏற்கனவே பார்த்த அமௌண்ட் ஆட் ஆகிருக்கிறதையும் வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அதை எடுத்துக்கலாம், வித்ராவில் எடுத்துருந்துருக்கலாம். அப்புறம் ஒரு சிலர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அமுத சுரபியில் இருக்காங்க, ஆனால் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே மை ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதை டச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் என்ன, நம்மளோட ஸ்பான்சர் யார், நம்மளோட பிளான் என்ன, அதுக்கடுத்து நமக்கு என்ன பிளான் இருக்குது, நம்ம அப்கிரேட் ஆகணும்னு அவசியம் இல்லை, இருக்கிறத காமிக்கிறாங்க. நமக்கு கேஒய்சி பண்ணியிருக்கோமா, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுத்துருக்கோமா அப்படின்றதெல்லாம். நிறைய பேர் கேஒய்சி பண்ணாமல் தான் என்ன பண்ணிட்டாங்க, அமுத சுரபிலேருந்து அப்படியே எனக்கு ஒர்க் ஆகலைன்ற மாதிரி போயிட்டாங்க. பேன் கார்டை கொடுத்து கேஒய்சி பண்ணணும், அதை பண்ணாமல் விட்டு நிறைய பேர் அமுத சுரபிலேருந்து போனவங்க. இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நமக்கு அந்த ஆன்லைன் ஜாப்பில் ஒரு ஜாயின் பண்ணுவோம், ஏதோ ஒரு அமௌண்ட்டை சம்பாதிப்போம் அப்படின்னு நினச்சி நம்ம ஜாயின் பண்ணுறோம். அதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை என்ன பண்ணுறோம், இந்த வீடியோ மூலமாக மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், தெரிஞ்சுக்க செய்கிறோம், அவ்வளோதான். இப்போ நான் ரெஃபரல் நிறையா கொடுத்தாலோ, எனக்கு கீழே நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிற ஜாப்பெல்லாம் நான் அதில் சேர்ந்ததில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு, அதில் செய்யக்கூடிய வேலைகளை நான் என்ன பண்ணுறேன், வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன், அவ்வளோதான். என்னோடய எந்த ஆன்லைன் ஜாப்லேயுமே எனக்கு கீழே ரெஃபரல் 1-2 பேர் தான் இருப்பாங்க, அவ்வளோதான். நான் யாரையும் பெருசாக ரெஃபர் பண்ணுன்ற ஐடியாலாம் இல்லை. இந்த வீடியோ போடுறதோட நோக்கமே இதன் மூலமாக மற்றவங்க என்ன பண்ணிக்கிட்டோம், இதில் சேர்ந்துருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த மை பிளானை டச் பண்ணோன்னே 699 ரூபா பிளான் வருது. இந்த பெனிஃபிட்டை கொடுத்துருக்காங்க. இந்த பெனிஃபிட்டெல்லாம் கிளியராக படிங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் நம்ம வித்ரா வேலெட்டுக்கு மாறும், எவ்வளோ நம்ம வித்ராவில் எடுக்க முடியும், எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யார்கிட்டையுமே கேள்வி கேட்கணுன்ற அவசியமே இருக்காது. இது சார்ந்து வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். அமுத சுரபி சார்ந்து என்ன மாதிரியான தகவல் வேணுன்றதை வீடியோ கேளுங்க, நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.